பரிசுத்த நாமத்துக்கு என்ன சோதரம் பேசுகிற நீங்கள்ல புதாமி ஆவியானவரே என்னை மறுத்து பேசுவதாக. தலைப்பு பரிசுத்தமாக்கின தலைப்பில் ஆவியானவரே நீ பேசும் கிரியை செய்யும். யோசா புத்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். பரிசுத்தம் நாம் பண்ணிக்கொள்ளும் போது யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாளைக்கு அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரும் இன்றே நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நிச்சயமாக நாளைக்கு இல்லை, இன்றே அவர் அற்புதம் செய்வார் என்பது வேதம் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு ஏற்படும்போது அங்கே ஆவியானவர் வரமாட்டார், அங்கு ஆவியானவர் வரமாட்டார், பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். அப்போது உங்களுடைய ஜெபத்துக்கு கூட பாடு கிடையாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தோன்று கொள்ள முடியாது என்று தேவன் திட்டவட்டமாக சொல்கிறது. அந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதும் ஒவ்வொரு பரிசுத்த படித்துக்கொள்ளுங்க. என் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்துவிட்டு இறக்குவான். அப்போ என்றால் என்னுடைய வாழ்க்கை பாவம் இருக்க வரையில், என்ற உபச்சாரம் இருக்க வர, தாபம் இருக்க வரையில் நம்ம ஜெபம் தேவை செய்ய எட்டாது என்பதை அறிந்து கொள்ளணும். அதுதான் யோசா புத்தகம் 3வது அதிகாரம். இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார், நாளைக்கு அற்புதம் செய்வார் என்று திட்டமாக யோசா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது சொல்கிறது. அப்போ நிகழ்ச்சி 7 கட்டத்திலிருந்தும் அக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் இன்றே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாமல் தாய் சோர்ந்து கொள்ள முடியாது. அதில் இந்த ரட்சணை நாள், இதே அனுக்கிரக நாள், இதே சந்திக்கிற நாள் நீங்கள் இன்றே பரிசுத்தப்படுத்திக்கிட்டனால் நாளைக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதுவரை என்னென்ன அற்புதம் காணாதபடி தேங்கி இருக்கிறதோ நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். இதை குறித்து கபா சங்கரபாரி கரபாரி கரவசியா ஆவியான சொல்கிற நிகழ்ச்சி பார்க்குறெல்லாம் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், அறையில் இருந்தாலும், இல்லை விட்டால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும், தொழிற்சாலையில் இருந்தாலும், உங்கள் மனதுக்குள்ள கருத்தை உயர்த்தி கருத்தை அசைத்தோதருக ஆவியான வாக்குக்கிறதுக்காக திருமூச்சோடு கிரியை செய்வார். அற்புதம் இன்றே நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு இதுவரையும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், அதிசயம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளைக்கு அற்புதம் செய்வார். நாளைக்கு இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளைக்கு அற்புதம் நடக்கும். இதை ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார். புத்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் தன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவுமாய் இருந்தான். அவர் 7 குமாரர்களும் 3 குமார்த்திகள் இருந்தார்களாம். யோபுக்கு 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள் இருந்தார்கள் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவனும் இருந்தது. அன்றை எல்லான பணிவிடக்காரர்கள், எண்ண முடியாத பணிவிடக்காரர்கள் இருந்தார்கள். அதனால அந்த மனுஷன் கிழக்கு போய் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று யோபை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது என்றால் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கன்னா பார்க்கும்போது அவன் குமாரர்கள் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போதும்படி அழைப்பார்கள். விருந்து பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, அவன் குமாரர்கள் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அழைத்து நின்று செய்கிற அவர்களுடைய நாள் முறை வருகிற போது யோபு ஒரு வேளையில் பாவம் செய்து
தேவனை தங்கள் இதயத்திலே தேவனை தூசித்திருப்பார் என்று சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பசுத்தப்படுத்தி அதிகாலம் எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு நாட்களை செய்து வந்தான். யோபுக்கு ஆண்டவர் வின் செய்கிற அவருடைய நாள் முறை வருகிற போது யோபு ஒருவரை என் குமாரர் பாவம் செய்து தேவன் தங்கள் இதயத்திலே தூசித்து பாடு சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பசுத்த கடைத்து அதிகாலம் எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனப்படி செலுத்துவான். அந்த பிரகாரம் யோபு செய்து வந்தான். அது மைத்தி சீசத் மைத்தமில்லார் யோபுடைய மகன்கள் என்றாமல் பின்தேர் அவருடைய நாள் ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலிருந்து தூசிப்பாய் என்று சொல்லி அழைத்து அனுப்பி பசுத்தப்படுத்தி அதிகாலம் எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் செய்யும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரம் யோபு செய்து வந்தார். யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் என்றால் பாவம் செய்திருப்பார்கள், இதயத்திலே தேவனை தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி பசுத்த ஒவ்வொருடைய இலக்கத்தின்படி உடைய என்ற பெயர்படியே என்றால் அவங்கள பசுத்தப்படுத்தும்படி பசுத்தப்படி ஒவ்வொரு இலக்கத்தின்படியும் அவன் அவளை பசுத்தப்படுத்தபடி தேவ சமூகத்தில் வேண்டல் செய்து விண்ணப்ப பொதுவேளையில் என்னுடைய மகன்கள் தேவனை தூசித்திருக்கலாம், தேவனை சமூகத்தை விட்டு விலகி இருக்கலாம். அப்படி உலகம் எத்தனையோ பிள்ளைகள். ஒரு சமயத்தில் ஒரு டாக்டர் இங்கே ஜெபிக்க வந்தார், என்னிடம் ஜெபிக்க வந்தார். கோயம்புத்தூரில் வந்து ஜெபிக்க வந்தார். அவருடைய மகனுக்கு ஏதோ சரியான போதிய பேச்சு வரல. உடனே அவர் என்ன செய்கிறாரா, சுவாமி கொடுத்து அதிகமாக தூசித்தார். அப்படி எந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அப்படி பேச கேட்கல. ஏனென்றால் உலகத்தை இப்படி யாருமே சர்வ வல்லவரை தீவனுள்ள தேவனை உலக ரசிகரை என்ன அவர் சிஸ்ட கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், அவங்க நன்றி செலுத்துவார். ஆனால் இந்த டாக்டர் என்ன செய்தார் தெரியுமா, தூசித்தார். உலகம் மட்டும் தூசிக்கிறதில்ல, துன்மார்க்கனை விட மிக மோசமாக தேவையில்லாமல் இவன் எனக்கு என்ன செய்தான், இவன் ஏது செய்தான், என் பிள்ளைக்கு வாய் பேச முடியலன்னு சொல்லி மிக தர குறைவாக நான் எவ்வளோ சொன்னேன். ஐயா அப்படி பேசாதுங்க டாக்டர், இது ஆண்டவர் வந்து என்றால் அறிவு இருக்கக்கூடிய காரியம். ஆனால் உங்கள் மகன் வாய் பேச இல்லைன்னா, சரியான பேச்சு இல்லைன்னா அதுக்கு நீங்கள் செபிக்கணும். ஒரு வழியில் உங்கள் பாகமாக இருக்கலாம், உங்கள் மனைவி பாகமாக இருக்கலாம், இல்லை முன்னூறு பாகமாக இருக்கலாம். இருந்தால் ஒரு தடை இருக்கலாம். நீங்கள் இதை நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க, சரி பண்ணிக்கிடுங்க. சுவாமியை தூசிக்காதுங்க, அவர் சர்வ வல்லவர். இதனால் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நீங்கள் இழந்து போவீங்க. உங்கள் வாயின் வார்த்தை கொண்டு ஏற்றிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு நீங்கள் பாத்திரமாக அபாத்திரமாக இருக்கணும், பாத்திரமாக ஆகாதுங்க. நீங்கள் பேசிக்கிற தண்டனை வேண்டாம், அதை விட்டு விலகிக்கிடுங்கண்டே. அவர் திரும்பவும் அப்படி தான் பேசினார். ஏன்னா தன் மகனுடைய குழந்தை வாய் தந்து பேசலையா டாக்டர் என்றா, இவரும் டாக்டர், அது மனைவியும் டாக்டர். என்ன பிரயோஜனம்? அருமையான தேவனை அந்த குழந்தை பேசலை. உலகம் வந்து கூட நான் இதுவரையும் அனுபவத்தில் இப்படி பேச கேட்கவே இல்லை. அவ்வளவு துன்மார்க்கமாக பேசினார். ஒரு கிறிஸ்தவராக வந்து பேசினார். அப்படி இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது. 7 கண்டத்திலையும் தான் செய்த பாவத்தை, தான் செய்த துன்மார்க்கத்தை, தான் பொல்லாத காரியங்களை மறந்து இவர் உயிர் நாம் ஒவ்வொன்றும் இருப்பது அவருடைய கிருபையினால் இருக்கிறோம். ஒவ்வொருக்கும் இந்த நிமிஷம் நம்ம இருக்கிறோம், அடுத்த இருப்போமா இல்லை தெரியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கும்போது மிக அவலட்சணம் வார்த்தை பேசினார். அருமையான தேவத்தன்மை. அதுக்காக தான் யோக பக்தன் தன்னுடைய பிள்ளைகள் இதயத்திலே பாவ நற்புதம் வந்திருக்கலாம், இல்லை
தவறான எண்ணம் கொண்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க இலக்கச்சது ஒரு நாள் அதிகாலையில், இன்றைக்கி அநேக வீடுகளில் அதிகாலை ஜெபம் கிடையாது, நிறைய இடங்கள் இருக்காது. முதல்ல ஆரம்பிப்பாங்க, ஆனால் இடையில் ஒரு வாரம் ஒரு மாதம் விட ஒரு முடிஞ்சு போயிடும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அதிகாலை என்னை தேடுங்கள் கண்டேன்னு சொல்கிறது. அப்படி இருக்குது. அப்படி என்னால் என்று சொன்னால் அவன் பசுத்தவான் பக்தியும் யோகமை கொடுத்த தேவனே சாட்சி கொடுத்தார். மை ஜீசஸ் மை லார்ட். அவனுடைய சாட்சி போல இன்றைக்கு உலகத்தை யாரும் இருக்க முடியாது, இருக்க போறதில்லை. அதான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்ணாலே காண்பேன் என்றால் அது அவ்வளவு என்றால் பசுத்தவான். அதனால தான் சொன்னார். அதனால தான் தன் பிள்ளைகள் ஒரு உள்ள தேவ சமூகத்தை விளைவிக்கலாம், தண்ணீரத்தில் என்றால் தேவனை சூசித்திருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் அதிகாலை அழைத்து ஒரு பேர்படி அவன் செய்த. இன்றைக்கி அநேக குடும்பத்தில் அவங்களுக்கு பேர்படி ஜெபிக்கிற அதிகம் கிடையாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்திலிருந்தும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தாய் பார்க்குறீங்க, தகப்பன் பாருங்க, தகவல் பகுதிங்க. உங்கள் வாழ்க்கையில் யோபுவுக்கு தன் பிள்ளை அழைத்து அதிகாலையில் செய்யல அவர்களுடைய பேர்படி இலக்கத்தின்படி தெரிவித்தார். என்ற பிள்ளைகள் தேவனை தூசித்திருக்கலாம், தேவ சமூகத்தோடு விலகி இருக்கலாம். ஆனால் இதுலேருந்து ஒரு விடுதலை மாற்ற வரணும்னு சொல்லி தான் தேவ தன்னுடைய இலக்கத்தின்படி ஒரு பேரை வச்சு ஜெபப்பட தொடங்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஜெபம் குடும்பத்தில் இருந்தால் அதிகாலையிலே தேடுங்கள் காண்டாடுங்க. நீதிமொழி 8:17 அப்படி இந்த நாள்லேருந்து நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்தில் அதிகாலை இழந்து ஏனென்றால் பாட்டு பாடி வேதத்தை வாசித்து இலக்கத்தின்படி ஏண்டா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வரும். இந்த இதுவரையும் தடைப்பட்ட ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருப்பார்கள். அதேவன் பரிசுத்தாயும் பரிசுத்தப்படுத்தி எந்த வழியில் அவங்க தவறாக போனாலும் கோணலாக போனாலும் நிச்சயமாக கர்த்தரே மாற்றுகிறார். ஊரப கரபா சங்கரபாதி கரபாதி கரபையா என்றால் அழுக்கு சட்டையை போட்டு இருப்பது போல யாரும் இருக்க வேண்டாம். பரிசுத்த சட்டை போடுங்க. கர்த்தர் விரும்பில்லாதபடி இருக்காதுங்க. அதனால தான் தேவ தன் பிள்ளைகள் தேவ சமூகத்தை விலகி தவறு பண்ணியிருப்பாங்க, பாவம் பண்ணியிருக்கான்னு சொல்லி தான் அவங்களை பரிசுத்தப்படுத்திக்கு தான் இந்த ஜெபம் நடந்தது. அதனால் நீங்களும் உங்களை அப்படி பரிசுத்தப்படுத்திக்கலன்னா கர்த்தர் ஆசைப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தத்தனி ஆசைப்பாராக. ஒவ்வொரு நாளும் அதிகாரிய ஜெபம் ஏண்ட காலை 5:10 கண்டத்திலிருந்தும் ஒவ்வொருவரும் அதிகாரியில் கால் சிபித்து இங்கே தேவ வார்த்தை இருக்குது என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தனி கலம் தரும் வாசக்கூட ஜெபம். நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபத்தி தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசைப்பார். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.